திரு ஹஃபீஸ், 40க்கு 40 வெற்றி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசு இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற சுமையாங்கிற கேள்விகள் வருது. அப்படிதான் பார்க்கணுமா? அண்ணன் நிறைய பேசினார். அதாவது நம்ம இது ஏற்கனவே 2 வாட்டி விலை ஏற்றிட்டோன்னு, இதுதான் 2வது வாட்டி. அப்புறம் பஸ் விலையெல்லாம் ஏற்றிருக்கோம்லாம் சொன்னார். அது எங்கன்றதை சொன்னால் கொஞ்சம் அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போது பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு அரசு இதை ஆசைப்பட்டு இல்லை, தமிழ்நாடு போன முறை ரொம்ப சிறிய அளவில் ஏற்றினாங்க. 2.16%. 2022 செப்டம்பர் 2023 செப்டம்பர். நான் சொல்லிட்டேன். ஓகே சொல்லு. இதில் 2 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாடு அரசு ஆசைப்பட்டு ஏற்றுறது கிடையாது. இன்னைக்கு இவங்க அந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஷரத்து என்ன அப்படின்னா, நீங்கள் மானியங்களை குறைக்கணும். மானியங்களை குறைக்கணுன்ற ஒரு ஷரத்து இருந்து நீங்கள் உங்களுடைய கொள்முதல் விலைக்கும் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விலைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸுன்றது எவ்வளோ குறைவாக இருக்கணுமோ அவ்வளோ குறைவாக இருக்கணுன்றது தான் உதயமின் திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷரத்து. இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய கடன். 2011 தமிழ்நாடு அரசு அந்த மின்சாரத்துக்கு விட்டுட்டு போன கடனுன்னு பார்த்தீங்கன்னா 43,493 கோடி. ஆனால் இவங்க 2021 ஆட்சிக்கு விட்டுட்டு போகும்போது 1,59,000 கோடி, 59,823 கோடி. ரைட். இதுக்கு வட்டி எவ்வளோனா இல்ல, இது நான் என்ன கேட்கிறேன், ஓகே கடன் அதிகமாயிருச்சு, எல்லாம் இந்த மாதிரி நஷ்டத்துல போகுது, அதை மீட்டெடுப்பதற்கான சுமையை மக்கள் தலையில நீங்க கட்டுவீங்களா அப்படிங்கறதா இங்க உள்ள ஒரே கேள்வி. அதை மீட்டெடுக்கிறதுக்கான சுமையை மக்கள் தலையில கட்டணும்னு சொல்லி போடுறது ஒன்றிய அரசுடைய நிபந்தனை. நீங்க சொல்றேன், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு இருக்கு. அதாவது வெறும் அரசு சார்ந்த இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ற, கட்டமைப்பை டெவலப் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசுடைய நிதியை தரக்கூடிய நிறுவனங்கள்னு இருக்கு. அதுல மின்சாரம் சார்ந்து இருக்கக்கூடியது 2: ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஒன்று, பவர் ஃபைனான்சிங் கார்பரேஷன் ஒன்று. இப்போ ஒரு மாநில அரசுக்கு தன்னுடைய மாநிலத்தில் மின் கட்டமைப்பு, கிராமங்களில் மின் கட்டமைப்புனா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் கிட்ட போய் கடனை கேட்போம், அல்லது பவர் ஃபைனான்சிங் கார்பரேஷன் கிட்ட கடனை கேட்போம். அப்போ இந்த 2 நிறுவனங்கள் கிட்ட நீங்கள் மானியங்களோ அல்ல கடனோ பெற வேண்டும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்து, ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த ரெகுலேஷன் கமிட்டியை வச்சு விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்றார் போல மின் உடைய தொகை இருக்குல்ல, மின்சாரத்துக்கு நீங்க வாங்குற அந்த இபி டாரிஃப் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும், மாத்தி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பேசக்கூடியவங்க சரி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, 40,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடனாக தேவைப்படுகிறது, மின்சாரத்துடைய சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இல்ல. 2027 தேவைப்படக்கூடிய மின்சாரம் ஒரு 28,000 விட அதிகமா போக போகுது, மெகாவாட்டை கடந்து போக போகுது. அந்த அளவுக்கு மின் கட்டமைப்பு வேணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த 40,000 கோடி கிட்ட பணம் தேவைப்படுது. இப்ப இத பத்தி போய் கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கடன் தர முடியாதுங்க. ரைட், நீங்க சொல்றீங்கல்ல, இதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசின் ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்துல நிதி பெறவே மின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அதே பொய்யை இன்றைக்கு மீண்டும் திமுக அரசு சொல்கிறது. ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய எந்த பணிகளையும் திமுக செய்யல, ஆனா மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்தி விட்டு இன்னைக்கு பழி போடுகிறது. என்னென்ன செய்யலன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. வெறும் செய்யலன்னு சொல்றாங்கல்ல, இங்க புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கொண்டு வந்திருக்கோம், நீங்க கடனை பெறுவதற்கே இந்த ஷரத்து வச்சிருக்கீங்களே. நான் இதுக்கு அப்பாற்பட்டு சாமானியன் பார்வையிலே நான் கேட்கிறேனே, ஒண்ணும் இல்ல. இப்ப மின் கட்டணம் என்ன குறுக்கீடு, அதாவது கடனை பத்தி சொல்றாரு. நீங்க முதல்ல உதயமின் திட்டத்தை அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சிஸ்டம், இந்த ஃபீடர் எல்லாம் பிரிக்கணும்னு சொன்னாங்க, பிரிச்சீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் குண்டு பல்புக்கு பதிலா எல்இடி பல்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க, செஞ்சீங்களா? எதுவுமே செய்யல. நீங்க மின்சாரம் எத்தனை வீட்ல நீ குண்டு பல்பு இருக்கு சொல்லுங்க, எத்தனை வீட்ல இருக்கு? இல்ல டேட்டாவை கூட சொல்லுங்க, வீடுகளுக்கு கொடுத்திருக்குது. நாங்க கொடுத்துட்டோங்க. ஃபீடரை இண்டஸ்ட்ரியலுக்கு தனியா, வீடுகளுக்கு தனி, கமர்ஷியலுக்கு தனின்னு பிரிக்கணும்னு சொன்னாங்கல, பிரிச்சிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. நீங்க காற்றாலை மின்சாரத்தை அதிகமா வாங்கணும், இது சோலார் சிஸ்டத்தை
அதிகமாகணும்னு சொன்னாங்கல்ல, செஞ்சிருக்கீங்களா? உங்க லாபத்துக்காக தனியார் எடுத்து வாங்கிருக்கீங்க. இந்த 3 வருஷத்துல ஒரே ஒரு மின் திட்டத்தை தொடங்கி இருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு செஞ்சிருக்கு. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 800ல திறந்து வச்சிருக்கு. ஏன் தாமதம் ஆச்சு? உங்களுடைய அரசாங்கத்துல 2019-20ல தொடங்க வேண்டியது 3 வருஷம் டிலே ஆனதுக்கான காரணம் என்னன்றதையும் விவாதிப்போம். நீங்க எல்லாமே செஞ்சுட்டு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காது. இவங்க வாங்குனதை பத்தி பேசவா? எவ்வளவு விலை கொடுத்து இவங்க வாங்குனாங்க? எக்ஸ்சேஞ்ச்ல 7 ரூபாய் இருக்கும்போது 18 ரூபாய் கொடுத்து வாங்கி கடனை இல்ல, நான் என்ன கேக்குறேன் ஆபீஸ், அவங்க செஞ்ச தவறுக்கு மக்கள் தீர்ப்பின் மூலமா அவங்களை எதிர்க்கட்சி ஆக்கிட்டாங்க. நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதியில மிக முக்கியமான வாக்குறுதி, மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும். 3 ஆண்டுகளை கடந்துட்டீங்கல்ல. திராவிட மாடல் நல்லாட்சி 40க்கு 40 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லும் போது ஏன் மறுபடியும் மின் கட்டணம் உயர்த்தினீங்கன்னா அப்ப உங்க வாக்குறுதி மேல மக்கள் என்ன நினைப்பாங்க? அதுக்குதான் மக்கள் கிட்ட புரிய வைக்கிறதுக்காக தானே நீங்க நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இந்த நிர்பந்தம் வந்ததற்கான காரணம் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு சின்ன குறுக்கீடு அதையும் சேர்த்தே சொல்லிருங்க. இதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தின் போது மின் கட்டணத்தை உயர்த்த போறாங்கன்னு செய்தி வந்தது. பாமக தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 4.83% சேர்த்து அன்புமணி எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்ப அங்க களத்துல இருந்தவங்களும் மறுத்தாங்க. தமிழ்நாடு அரசு இந்த மின்சார வாரியத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, இந்த மாதிரி மின்கட்டண உயர்வில்லை, இது வெறும் வதந்தி அப்படின்னு. அடுத்த 2 வாரத்துல நீங்க மின்கட்டணத்தை உயர்த்துறீங்கன்னா எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றிய அரசு தான் கொடுக்குதுன்னு நீங்க அந்த இடத்துல நின்று 4.8ன்றது அட்வைசரி. ஆனா அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குமா? 2.1 இது எல்லாமே நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு 15,000 கோடி மானியமாக மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த கசப்பான மருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் மக்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த கசப்பான மருந்து வேற யார்கிட்ட கொடுக்கிறது? நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க நிர்வாகம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கஷ்டம் கிடையாது. நீங்க மக்கள் நீங்க நிர்வாகம் செய்யாம ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணதுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த அளவு கடன் அதிகமா இருக்கு. அப்ப கடன் ஏன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 10 வருஷத்துல எத்தனை மின் திட்டங்களை கொண்டு வந்தீங்க? ஏன் 1 லட்சம் கோடி அதிகமாச்சு கடன்? ஏன் வட்டி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது? ஏன் நிலக்கரி அதிகமான விலைக்கு கொடுத்து வாங்குறீங்க? ஏன் பல நூறு கோடி மதிப்பிலான நிலக்கரி எங்க காணாம போச்சு? ஏன் இன்ஃப்ளேட்டட் பிரைஸ்ல நிலக்கரியை வாங்குனீங்க? அதெல்லாம் தான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்க வட்டி கட்டுறதுக்கே இவ்வளவு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேக்குறீங்க, ஏன் மக்கள் மேல போடுறீங்கன்னா அந்த ஷரத் இருக்குல்ல, சப்சிடி என்பது இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பது ஒரு ஷரத்தாக இருக்குது. ஒரு நிறுவனம் லாஸ்ல போக போது மக்களுக்கு அதிகமான சப்சிடி கொடுக்கக்கூடிய காரணத்தினால ஒரு நிறுவனம் லாஸ்ல போகுதுன்னா அந்த நிறுவனத்திற்கு, அதாவது அரசாங்கத்துக்கோ டாங்கெட்கோக்கோ கடன் கொடுக்க கூடாது என்று ஆர்பிஐ அறிவுறுத்திருக்கிறது. அப்ப நீங்க அந்த கேள்வியை ஆர்பிஐ நோக்கி கேட்கணும். தமிழ்நாடு அரசுக்கு இப்ப நான் சொல்றேன், பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசுக்கு தேவைப்படுகின்ற 40,000 கோடி ரூபாயை இந்த ஷரத்தை நீக்கி நாங்க கொடுக்கிறோம் சொல்லுங்க. அதற்கு பிறகு ஒரு மாநில அரசு 2% அதை உயர்த்துச்சுன்னா அப்ப அதை விவாதிக்கலாம். இன்னொன்னு மாதந்தோறும் மின் கணக்கீடு எப்ப வரும்? இதுதான் இந்த கடன் எல்லாம் ஓரளவு குறைஞ்சு வட்டி குறைஞ்ச உடனே நிச்சயமாக மாதந்தோறும் 2021 வாக்குறுதி கொடுக்கும் போது அது தெரியலையா? அப்பயும் இதே கடன் தானே 1,59,820. அவர் முடிச்சிருட்டோம். நானும் உங்க மாதிரி எனக்கு கேள்விதாங்க கேட்கிறேன். அவர் பதில் சொல்ல மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை அவர் பேசுவாரு, நாங்க பேசும்போது அவர் தான் பேசுவாரு. நான் கேக்குற கேள்வி நீங்க சொன்ன கேள்விதானே, மக்கள் நினைக்கிற கேள்விதானே. அவர் பதில் சொல்லுங்க. நீங்க பேசும்போது குறிக்கலன்றதுக்காக நீங்க பேசுறது பிழை இல்லன்னு இல்ல. நீங்க உங்க நேரத்துல கேளுங்க. நீங்க சொல்லி முடிங்க. கணக்கீடு அப்படிங்கறது திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அது திமுக அரசுடைய கொள்கை. நிச்சயமாக எங்களுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்திருக்கீங்க. அதுக்குள்ள ஒண்ணு வரும். இதுல நான் சொல்றேன், 63 லட்சம் நுகர்வோர்கள் பயன்படுத்துவது 200 யூனிட். இந்த புதிய விலையேற்றம் உள்ள விலை மாற்றத்துல அந்த 200 யூனிட் கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு கூடுதலாக 5 ரூபா வருது ஒரு மாசத்துக்கு. 300 யூனிட் கட்டுறவங்களுக்கு 15 ரூபா அதிகமாகுது. 25 லட்சம் பேர் 400 யூனிட் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 25 ரூபா மாசம் அதிகமாகுது. 13 லட்சம் பேர் 500 யூனிட்டுக்கு போறாங்க, அவங்களுக்கு 100 ரூபா அதிகமாகுது. அப்ப இது ஒரு மிக குறைந்த அளவுக்கான விலை திருத்தம். ஆனா இதை வச்சுக்கிட்டு இவங்க இதுக்கான நிர்பந்தம் வருவதற்கு காரணமே இவங்க வாங்கி வச்சிருக்கிற கடனும் அதுக்கு கட்ட வேண்டிய வட்டியும் ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய மானியங்களுக்கு எதிரான கொள்கை. ஆனா இதுல
குடிசையில் இருக்கிற இலவச மின்சாரம் தொடரும். முதல்வர் சொல்லியிருக்கீங்க. ஆமா, முதல்வர். ஆனா பஞ்சாயத்துல 200 யூனிட்டுக்கு மேல பஞ்சாயத்துல அண்ணன் பேசினார், பஞ்சாயத்துல விலை ஏத்திட்டீங்க. அந்த பஞ்சாயத்துல விலை ஏத்துனதுனால அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 5 ரூபாய் தான் அதிகமாகுது. அப்ப யாரை திசை திருப்புவதற்காக இவ்வளவு பெரிய அரசியலை பேசிக்கிட்டு இருக்கீங்க? நன்றி. இல்ல இது இப்பதான் அவர் முடிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிடலன்னு ஒரு கேள்வியை கேட்டு அவரு கடன்கிறாரு. இன்னைக்கு திமுக எவ்வளவு கடன் ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, ரெண்டாவது மின்சாரம் அதாவது நம்மளுடைய தேவைகளை 20% கூட பூர்த்தி செய்யலாம். அப்பக்கே ஆட்சியை விட்டு போகும்போது திமுக 54,250 கோடி ரூபாயை கடனா வச்சுட்டு போனாங்க. அன்றைக்கு மந்த்லி எவ்வளவு தெரியுமா யூசேஜ்? 7,500 மெகாவாட் மட்டுமே. இன்னைக்கு 18,000 மெகாவாட் அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது இருந்தது யூசேஜ். அன்னைக்கு திமுக ஆட்சி விட்டு போகும்போது மொத்தமே 7,500 மெகாவாட் கடன் 54,250 கோடி. நவநீத், எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசுடைய நிர்பந்தம் தான் காரணம். கடந்துச்சு, அதனால கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? நீங்க 10 ஆண்டுகள் கடன் வாங்கி நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாம வெறும் அதிகமான விலையை பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வாங்குனதுடைய விலை தான் கடன். நன்றி நவநீத், சொல்லுங்க. சரி, நன்றி. மத்த மாநிலங்களை அதிகமான விலைக்கு வாங்குறீங்க. மாநிலங்களை விட குறைவான விலைக்கு வாங்குறீங்க. ஏன் காற்றாலை வாங்குற மே மாசம் ஜவஹர்லி சோலார் இருங்க. சரி, இல்ல ஜவஹர்லி இல்ல, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த முறை ஜவஹர்லி மெகா இது வாங்கல. வெயிட் பண்ணுங்க. இல்லங்க, நீ அப்புறமா பதில் சொல்லுங்க. கமிஷன் போகும். ஏங்க 2 பேரும் பேசினா மத்த 3 விருதுகள்ட்ட நான் எப்ப கருத்து வாங்குறது? 2 பேரும் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதுதான் கடனை வாங்கிட்டு நான் விலை உயர்த்தல அப்படின்றது அவர்களுடைய சிறந்த நிர்வாகம் அப்படின்றாரு. அந்த கடன் வாங்குறதுல தான் ஊழல் நடந்திருக்குது. நீங்கள் ஏன் 1 லட்சம் கோடி வரையும் நீங்கள் கடனை வாங்கிட்டு அதில் வட்டி கட்டிட்டு ஒரு அரசாங்கத்தின் மீது சுமையை போட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி இவர் சொல்கிறாரு, போக்குவரத்து கழகங்களுக்கு அரசுடைய நிர்வாகத்தினால திரும்ப கடன் கொடுத்துக்கு எத்தனையோ கோடி ரூபாய் தொகையை திரும்ப போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது அரசுடைய நிர்வாகம். ஏன்னா அது கம்ப்ளீட்லி தமிழ்நாடு அரசுடைய ஸ்கோப்பில் இருக்கிறதுனால அந்த போக்குவரத்து கழகங்களுடைய கடனை அடைக்க முடியுது. ஆனால் இதில் திரும்ப ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரவே மாட்டேன்றாங்க. ஒன்றிய அரசு அந்த ஷரத்தை நீக்கினதுக்கு அப்புறம் மாநில அரசு எப்படி ஒரு யூனிக்கான ஃபார்முலாவை கொண்டு வர முடியும்? குஜராத்ல இருக்கிற அளவுக்கு மின்சார விலையை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸஸ்ல போகலாம். ஆனா இங்க பிரச்சனை இன்னொன்னு, குஜராத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறத பார்க்க முடியுது இல்ல. குஜராத்துக்கு ஏதாவது ஒன்றிய அரசு எவ்வளவு மானியங்கள் ஒரே நிமிஷம் இல்ல, அதுதான் இந்த 21க்கு அப்புறம் தான் இந்த இழப்பை முழுசா அரசாங்கம் ஏத்துக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இவங்க அடைச்சிருக்காங்கன்னு கேளுங்க. எவ்வளவு கடனை இவங்க அடைச்சிருக்காங்க வருஷம் இதெல்லாம் கேளுங்க கணக்கு. இதெல்லாம் வராது. விலையே உயர்த்தல. 2011 ஒரு வாட்டி உயர்த்திருக்கீங்க, 2014 ஒரு வாட்டி உயர்த்திருக்கீங்க, பஸ் விலை எத்தனை வாட்டி உயர்த்திருக்கீங்க, இதெல்லாம் கணக்கு போடுங்க. நான் சொல்றேன், எங்க நிர்வாக சிக்கலே, எங்கள் நிர்வாகம் தெரியலன்னா எப்படி போக்குவரத்து கழகங்களுடைய கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? எப்படி மாநில அரசு அது சரி செஞ்சுக்கிட்டு இருக்குது? ஆனா நீங்க வச்சுட்டு போன கடனினால் வரக்கூடிய சுமையும் ஒன்றிய அரசு திரும்ப நவநீத் சார்லாம் பேசினாரு, மகாராஷ்டிரா குஜராத்தோட விலையை கம்பேர் பண்ணால் அந்த மாதிரி விலை கொடுத்தா நம்மளும் ப்ராஃபிட்டில் போகலாம், நம்மளும் எக்ஸஸில் போகலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்றிய அரசு மானியங்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் மானியங்களுக்கே எதிராக இருக்குது. ஒரு மானியம் கொண்டு வந்தா அதுக்கு 1000 சிக்கல்களை நான் என்ன கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ திமுக அரசுனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருமே தனி பயனாளர்களா இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஏறக்குறைய 6,000 ரூபாய் அளவுக்கு அப்படின்னாங்க. சிலர் 10,000ங்கிறாங்க. புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், முதியோர் நல திட்டமா இருக்கட்டும், எல்லாம் கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மின்கட்டண உயர்வோ இல்ல சொத்து வரி உயர்வோ இல்ல குடிநீர் வரி உயர்வோ, இன்னைக்கெல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் நீங்க கொடுத்துட்டு மறுபக்கம் இப்படி வரி உயர்வுல நீங்க வசூலிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வரி உயர்வு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ 1 கோடி பேருக்கு, 1 கோடி நுகர்வோருக்கு எந்த மாற்றமும் இல்லை இந்த விலையினால. அப்ப அந்த 1 கோடி பேர் தான் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் த ஸ்கீம். அப்ப நீங்க எதை வச்சு சொல்றீங்க? 1 கோடியே 15 லட்சம் குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த குடும்பங்கள்ல தான் ஒரு 1000 பேர் எக்ஸெம்ட் ஆகுறாங்க. அந்த 1 கோடி பேருக்கு எந்த மாற்றமும் இல்ல இந்த விலையில. அப்ப திரும்ப என்ன அரசியல் அது? இது திரும்ப கொடுத்துட்டு வாங்குறீங்க. புதுமை பெண் திட்டத்துடைய பெனிஃபிஷரிஸ் இதுல எக்ஸெம்டட். இந்த குடும்பங்களுக்கு இந்த வீட்டுக்கு உயர்வே கிடையாது, வரமாட்டாங்க. அப்ப நீங்க திரும்ப நான் கணக்கு சொன்னேன், 5 ரூபா மாசத்துல இருந்து
150 ரூபா வரையில தான் 90% மக்களுக்கு மாச உயர்வு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையேற்றத்தின் அடிப்படையில தான் இது போடப்படுது. நிலக்கரி விலை ஏறும் போது நீங்க இதை ஏத்தி தான் ஆகணும். ஏத்தலன்னா திரும்ப கடன் அதிகமாகும். அதிமுக மாதிரி 5 வருஷம் கழிச்சு 2.5 லட்சம் கோடியின் கடன் நிறுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நிர்வாகம் என்பது எப்ப தேவையோ அப்போ உயர்த்தணும், எப்ப தேவை இல்லையோ அப்ப குறைக்கணும். அப்ப அதற்கான சூழல் வருவது வரையும் காத்துக்கிட்டு இருந்து 2.5 லட்சம் கோடி வந்து கடனு, அதுக்கு 25,000 மாசம் கட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம கடனை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம், இது எல்லாம் சேர்த்து நிர்வாகம் பண்றதுக்கு புள்ளியார் சுழியாக இருப்பது 2 விஷயங்கள். ஒன்னு, கடந்த 10 ஆண்டுகளில் மின் கட்டமைப்பை பற்றி கவனிக்காத அதிமுகவும் உதயமின் திட்டங்கள் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு மானியங்கள் கிடைக்காம, அப்ப நம்ம 1 லட்சம் புது ஃப்ரீ மின்சாரம் கொடுத்திருக்கோம் விவசாயிகளுக்கு. அப்ப அந்த சுமையை நாம தானே ஏத்துக்கிறோம். அப்ப அதனுடைய இழப்பை யார் சரி செய்வா? அரசு யார்கிட்டயுமே கேட்கலையே. 1 லட்சம் இலவச கனெக்ஷனை கொடுத்திருக்கோம் விவசாயிகளுக்கு. குடிசை கனெக்ஷன் எத்தனை புதுசு கொடுத்திருக்கோம்? அவங்க காசு வாங்குறது இல்லையே. அப்ப அதெல்லாம் எப்படி கொடுக்கிறது? ஏற்கனவே கடனும் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் வேற என்ன செய்ய முடியும்? நன்றி. ஒரு தனியார் கம்பெனி கோவிட் டைம்ல வேக்சின் தயாரிச்சது. இங்க இருக்கக்கூடிய செங்கல்பட்டுல ஒரு வேக்சின் கம்பெனி இருக்குங்க, அதுல ஒரு 90 கோடி கொடுத்தா தயாரிக்கலாம்னு ஒன்றிய அரசு கிட்ட எங்க முதல்வர் 10 தடவை கடிதம் எழுதினாரு. அதை தயாரிக்க முடியல. அரசுக்கு கடன் இருக்கிறதுனால தான் கட்டமைப்புல சிக்கல் இருக்கு. நான் திரும்ப கேக்குறேன், பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நவநீத் சார், பாஜக இல்ல சார், இல்ல நியாயமா பேசக்கூடிய நவநீத் சார், தமிழ்நாடு அரசுக்கு 40,000 கோடி கொடுத்தா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா விலையை குறைக்கிறார். இல்ல வட்டி இல்லாம சரி, அணில் கடிச்ச மாதிரி தான் சார். அணில் கடிச்ச மாதிரி தான். இது அணில் கடிச்ச மாதிரி தான். இது அணில் கடிச்ச மாதிரி தான் சார். இது அணில் கடிச்ச நன்றி திரு காந்தி. அணில் கடிச்ச மாதிரி தான். அணில் கடிச்ச மாதிரி தான் கட்டி சொல்ல முடியும் சார். இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்றார் போல டெக்கோரம் இருக்கு. அணில் கடித்த மாதிரி தான் இது. ஒரே ஒரு மாநிலத்துல ஒரே ஒரு மாடல் மத்த மாநிலத்துல விட்டுருவாங்க. மத்த மாநிலத்துல எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நாங்க திரும்ப வந்து அதான் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? அணில் கடிச்சது சார் 20,000 மெகாவாட்டுக்கு காற்றாலை எங்க இருக்கு சார்? தமிழ்நாட்டுல தேர்தல் அறிக்கை. சரி, ஓகே ஓகே, முடிய அபீஸ் முடிய. நீலகிரி மாவட்டம் 100% 100% மின்னணு நீலகிரி மாவட்டத்துல. நன்றி நன்றி நன்றி. எலக்ட்ரிஃபிகேஷன் என்னன்னு சரி, நன்றி நன்றி.